அண்ணே இதுதானே பாட்டியோட ரூம். பாட்டி தூங்குறாங்களாடா? இல்லைண்ணே, அவங்க பாட்டிக்கு ஏதாவது விட்டத்தை பார்த்து முழிச்சிட்டு இருப்பாங்க. சரி, அம்மாவை போய் கூப்பிட்டு வந்துடுறேன் நான். சரியா? சரிண்ணே. அப்பத்தா கேட்குதா இல்லையா? கேக்குதுடா பேராண்டி. யார் யார் வந்திருக்கிறாங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி, பெரியப்பா வீட்டிலேருந்து பெரியப்பாவும் வெற்றியனும் பெரியம்மாவும் மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னும் பிள்ளைகளில் யாருமே வரல. நீ எங்காவது நல்லா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அதனால் இந்த நடிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. நீ சொல்லியே தரணும் பேராண்டி. நான் பார்த்துக்கிறேன். சரி கிழவி, பார்த்து அன்னைக்கு மாதிரி சொதப்பி விட்றாத. ஏய் சிவா எங்கடா? எதுக்கு? அவன் நீ நடிக்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறக்கா? பேசாம இரு. அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான். அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. அதுவும் சரிதான்டா. அம்மா அம்மா, நான் தாம்மா கருப்பாக வந்திருக்கேன். எந்திரிச்சு பாருங்கம்மா. அத்தை, நான் அத்தை உங்கள் வேலை வந்திருக்கேன். அத்தை கண்ணை திறந்து பாருங்க அத்தை. யார் இது? யார் வந்திருக்கீங்க? அம்மா, நான் தாம்மா உங்கள் கருப்பு வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்கம்மா. கருப்பு, அம்மாவை இப்போ தான் பார்க்கணுன்னு வந்திருக்கியாயா? கடைசி தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு வந்திருக்கியாயா? அம்மா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அத்தை அத்தை மன்னிச்சிருங்க அத்தை. இதனால உங்களை பார்க்க வராமல் இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, என்னையும் மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கெல்லாம் மாமனார் போனதுக்கப்புறம் இந்த மாமியார் வேண்டான்னு ஆயிடுச்சுல்ல. ஏதோ சின்னவராய பிறந்தங்காட்டி நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என் கதை என்ன? வந்த கடைசி காலத்துலையாவது என் பேர பசங்களையெல்லாம் கண்ணில் நிறையா பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அந்த குடுப்பனை இல்லையா எனக்கு? அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலையா கண்ணு? அத்தை கவலைப்படாதீங்க அத்தை. உங்கள் பெரிய பேரை வெற்றி வந்திருக்காங்க. மிச்சவங்கெல்லாம் நாளைக்கும் நாளானிக்கும் வந்துடுவாங்க. திடீர்னு டிக்கெட் கிடைக்கலைங்க அத்தை. தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை. அந்த அண்ணம்மா இங்கே வந்ததே பெரிய விஷயந்தான். வெற்றி கண்ணு வெற்றி, பாட்டி முன்னாடி வாசாமி. பாட்டி பாட்டி, இங்கே பாருங்க, நான் தான் வெற்றி வந்திருக்கேன். என் மேலே தான் கோவமா பாட்டி? என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, இவ்வளோ நாளாக பார்க்க வராதுக்கு. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சாமி. உங்களெல்லாம் பார்க்கலைங்கிற இயக்கத்தை தவிர வேற எந்த குறையும் எனக்கு இல்லை. ஆனால் இப்போ அந்த குறையை தீந்துடும். எல்லாரும் என்னை பார்த்துட்டிங்கன்னா நிம்மதியாக நான் போய் கண்ண முடியலப்பா. அச்சோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. பாட்டி, அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி. நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். சில பல சங்கடங்களால தானே அங்கே போகணும். உங்களுக்கு தெரியும்ல பாட்டி. ஆமாம் கண்ணு, ஆமாம். இது பேசுறதெல்லாம் சரிதான். ஆனால் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா என்ன ஏதுன்னு ஒரு ஃபோனும் கூட பண்ணாமல் போயிட்டீங்க கண்ணு. அதில் அவளுக்கு பாட்டி என்ன தப்பு பண்ணிட்டேன்? சாக போகிற கடைசியில் வந்து பார்க்குறீங்களே. பாட்டி செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோ அத்தை, இப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. என்னால் கேட்க கூட முடியல. நான் அப்போ எல்லாம் உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே அத்தை இங்கேருந்து கிளம்பி போகணும். எங்களுக்கு என்னத்தை ஆசை அத்தை அங்கே போய் இருக்கிறதுக்கு? நடந்த சூழ்நிலை உங்களுக்கே தெரியும்ல. வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுவாக தான் இருந்துச்சு. வேற எந்த கோவமும் உங்கள் மேலே கிடையாது, வருத்தமும் கிடையாது அத்தை. இந்த கேள்விக்கு இன்னும் ஃபோன் பண்ண தெரியுமா? அது என்னமோ இமெயிலு நெட்டுன்னு ஏகப்பட்டதை சொல்கிறாங்களே. இந்த கேள்விக்கு தெரியுமா ஒரு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்ன? எல்லாத்துக்கூடையும் தான் சங்கட்டம். உன் தங்கச்சி கூட உனக்கு சங்கட்டமா? அதே மாதிரி என் சின்ன மகன் கூட என் பெரிய மகனுக்கு சங்கட்டமா? நீங்களாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அந்த ஏதோ வீடியோவில் காட்டுவாங்களே அந்த ஃபோட்டோ மாதிரி உங்கள் பேர பிள்ளைகளை காமிக்கிறேன்னு காமிச்சிருக்கலாம்ல. எதுவுமே பண்ணாமல் போயிட்டீங்க. இப்போ கடைசி நிமிஷத்தில் வந்து அத்தையில் ஒத்தை நலகிரியம்மா. மன்னிச்சிருங்க அத்தையை, மன்னிச்சிருங்க. அடே அப்பா, கிளவி என்ன பயங்கரமாக நடிக்குது. அப்படியே ஆஸ்காரை விட வாங்கிடும் போல இருக்கே. பாட்டி, அம்மாவே அப்பாவே தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் பாட்டி. எங்களை மன்னிச்சிருங்க பாட்டி. சரி கண்ணு, உனக்கொசரம் மன்னிக்கிறேன். இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் பாட்டி முகத்தை மட்டும் பார்க்காம விட்றாதீங்க கண்ணு. நீ நான் பொழைச்சி வருவனா மாட்டான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு எல்லாம் சரியாகி இருந்தா தயவு செய்து எங்கே போனாலும் என்னை பார்க்கறதுக்கு ஒரு நடையாவது வந்துட்டு போங்க கண்ணு. சரிங்கம்மா, சரி, மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான்ம்மா. பண்ணது பெரிய தப்பு தான். உங்களை நான் யோசிக்காமையே விட்டுட்டேம்மா. ஏண்டா மொட்டத்தலையா, என்னை பார்த்தா உனக்கு அப்படி இருக்குது. இதே உங்கள் அப்பனா இருந்தால் நான் போடுற ஓட்டுக்கு அமைதியாக இருந்திருப்பாரு. பையனாக போயிட்டே அமைதியாக இருந்திருக்கேன். இருடா, உங்களையாவது வச்சு செய்ய விட மாட்டேன்.
இனிமேல் தான்டா இந்த பாட்டியோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆமாம், மற்றவங்களாம் எங்கடா? நீ யாரு கூடயும் பேசுறது இல்லையா? நான் உன் பெரிய பொண்ணை தவிர மிச்சம் எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். ஏன் சின்னவ கூட எங்கூட பேச்சில் தான் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? உன் பெரிய பொண்ணு கூட மட்டும்தான் நான் பேசுகிறதில்ல. அவங்க குடும்பத்தில் யார் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. போ. சரிடா, சின்னவங்க கூட பேசுறது இல்லையா? சரோ வீட்டுக்கார கூட எல்லாம் பேசுறது இல்லையாடா? ஓ, சரோ கூடயும் பேசுவேன், சரோ வீட்டுக்காரர் கூடயும் பேசுவேன். மாணிக்கும் எப்பவும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. சரோவும் பேசுவா. சரோவோட பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் பேர் அனிதா. அவளை தான் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போக சொல்லுவேன். வேறு என்ன பண்ணுறது? சரோவும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்களும் அங்கேயே லண்டன்லேயே பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு போகிறதுக்கு முடியாது. ஆனால் அனிதா எப்பவுமே வந்துட்டு போவாமா. எது அனிதாவா? அடி எங்கள் அப்பா அழகா இருப்பாளான்னு தெரியலையே. அப்போ நமக்கு ஒரு அத்தை ஒன்று இருக்கா, அவள் பேர் அனிதாள். அப்போ இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியலையே. சரி விட்டு கிளவிக்கிட்ட அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம்டா வேற ஏதாவது வெற்றிக்கு பார்த்து வச்சிருக்கியா? ஆமாம், உனக்கு நல்லா தானே பார்க்க வந்திருக்கோம். இப்போவே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? வெற்றிக்கு யார் கூட கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மற்ற பசங்களுக்கு இப்போ பண்ணணும்னு தெரியும். உன்கிட்ட கண்டிப்பாக உன்னை கூப்பிடாம நான் போக மாட்டேன். அதே மாதிரி கல்யாணத்தை வந்து வெளிநாட்டிலலாம் வச்சு பண்ண மாட்டேன். இந்தியாவில் தான் வச்சு பண்ணுவேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் நாங்களும் இந்தியா வரலான்னு தான் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் எல்லா சகஜ நிலைமைக்கு திரும்பட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். நீங்க உடம்பு சரியில்லாதவங்கிட்ட இப்படி பேசுவீங்களா? அமைதியா இருங்க. சாரி அம்மா, ஒன்றும் இல்லைம்மா. எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன். நீ மாதிரி ரெஸ்ட் எடு. எவ்வளோ கோவப்படுறது எனக்கு. உடம்பு சரியில்லை கூட இப்படி கத்தானே. அடையே அப்பா, உடம்பு சரியில்லைங்கிறது பொய்யும் தெரிஞ்சுன்னா உசுறு எடுத்து போடுவான் போலையேனே. கலவி கம்முன்னு பாட்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் வர சொல்லியிருக்கோம். எல்லாரும் வருவாங்க. சரியா? சாப்பிட்டீங்களா? ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? எதுவும் வேணாங்கண்ணு. இல்லைம்மா அண்ணா, வெற்றி அண்ணா, இங்கே பாருங்க. பாட்டிக்கு கொஞ்சம் கஞ்சி அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் போய் கொண்டு வந்து ஊட்டி விட்டுக்கிறேன். டீ கொண்டு வாடா, நான் ஊட்டி விட்றேன். நம்ம பாட்டிக்கு நான் ஊட்டாமல் வேற யார்கிட்ட ஊட்ட போகிறாங்க? ஐயோ, இந்த கேள்வி பண்ணுற கூத்தில் என்னென்ன நடக்க போதோ. நடிக்க சொன்னால் ஓவராக நடிச்சு காரியத்தை கெடுத்துரும் போலையே. ஃபஸ்ட்டெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுது, போக போக சொதப்பிட்டு முடியுது கல்வி. டீ உன்னைத்தாண்டா, போய் எடுத்துகிட்டு வா போ. சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் மற்ற வேலையில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாங்க அத்தை. என்னடா பார்த்துட்டு இருக்கேன்? போய் எடுத்துட்டு வா. ஸோ இவர் வேற விட மாட்டேங்கிறது. இந்த கிளவி நல்லா இல்லைன்னு ரொம்ப ஓவரா பில்ட்ட போட்டிருக்கேன். போடா சக்தி, எவ்வளோ நாள் ஆச்சு பேரங்கையால் சாப்பிட்டு போய் எடுத்துட்டு வா. கிளவி உனக்கு இருக்கு. போயிட்டு வா. எனக்கே விட்ட போடுறல. வச்சுக்கிறேன். சாரி, போயிட்டு வாடா. பார்க்கறதுக்குள்ள கிளீஸ்டா. போய் தொலை. கண்ணு வெற்றி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்டா. சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? உன் அப்பங்கிட்ட கேட்டது தான். நீ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்க சாமி? கண்டிப்பாக பண்ணிக்குவோம் பாட்டி. ஏன் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன்? நிஜமாவா கண்ணு? ஆமாம் பாட்டி. ஏன்? எப்படியாவது நம்ம பெரிய பேத்தி இருக்காளே, அவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். என்ன பாட்டி கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்க. இல்லை கண்ணு, நான் ஒரு பொண்ணை பார்த்து சொன்னா நீ கட்டிக்கிறியா? பாட்டி அது வந்து என்ன கண்ணு? நான் லண்டன்லேயே ஒரு பொண்ணை விரும்புகிறேன் பாட்டி. அவங்களும் தமிழ் பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் வீட்டில் அம்மா அப்பா கூட தெரியாது. நீங்கள் கேட்கறதுனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அவளை கண்டிப்பாக என்னால் மறக்க முடியாது. அவளை விட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுற எண்ணமும் எனக்கு இல்லை பாட்டி. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க பாட்டி. உங்கள் பேச்சு கேட்காம இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்குங்க. நம்ம மனசில் ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை நம்ம தேவையில்லாமல் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நம்ம பெரிய பேத்திக்கு தான் நினச்சோம். வேறு ஏதாவது பேத்திகளை உன்னையாவது இவன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷம். ஆனால் வேறு ஏதோ ஒரு பொண்ணை சொல்கிறானே. சரி பரவாயில்ல, அவன் விருப்பம்தான் முக்கியம். சரி கண்ணு, உன் விருப்பப்படியே நீ ஆசைப்பட்ட பொண்ணையே கட்டிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா போது கண்ணு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கல்யாணத்தை முன்னாடி மட்டும் பண்ணு கண்ணு. கண்டிப்பாக பாட்டி, இதுதான் உங்கள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். சரி தங்கம், சரி. அண்ணன் இந்த அண்ணன் பாட்டிக்கு கஞ்சி கொண்டு வந்துட்டேன். கொடுடா, நான் பாட்டிக்கு ஊட்டி விட்டுறேன். சரி இந்தாங்க அண்ணன்.
பாட்டி நான் அப்படியே ஊட்டி விடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்களா? பின்ன எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா? ஊட்டி விடு கண்ணு, ஊட்டி விடு. அடேப்பா என்ன நடிப்பு இது கிளவி. எத்தனை நாள் நான் ஊட்டி விட்டுருப்பேன், தின்னுட்டு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, இவ்வளோ சந்தோஷப்பட்டது இல்லையே. நம்மளும் மறைஞ்சிருந்து வந்திருந்தா இது சந்தோஷப்பட்டிருக்கோம், நம்ம இது பின்னாடியே இல்லை சுற்றிட்டு இருந்தோம். கிளவி பார்த்துக்க, உனக்கு கொண்டே போடுவேன். போடா நீ வெங்காயம். தாய் கிளவி, அந்த பக்கம் போனதுக்கப்புறம் உனக்கு இருக்கு, வர்றேன். சரி நீ போடா, நீ போய் அடுத்த வேலையை பாரு, நான் பாட்டிக்கு ஊட்டி விட்டு வந்துடுறேன், சரியா? ஓகேண்ணா, ஓகே. இரு சிவாட்ட போட்டு விட்றேன். போடாடே போடா. என்ன சாமி பார்க்குறேன்? ஏன் பாட்டி, உனக்கு சிவாவை விட சக்தியை தான் ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேரையுமே பிடிக்கும் கண்ணு. ஆனால் எப்பவுமே சக்தி என் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பான். நான் கொஞ்சம் சோகமானா கூட அவனுக்கு தாங்கவே தாங்காது. என்ன வேணும் ஏது வேணும்னு நல்லா பார்த்து பார்த்து பண்ணுவான். அதனால அவன் மேலே கொஞ்சம் பிரியம் இருக்கும். அதே மாதிரி நான் என்ன திட்டினாலும் அடுத்த நிமிஷமே என்னை வந்து பார்த்துக்குவான் கண்ணு. ஐயோ சக்தி இல்லைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? உங்கள் ஐயன் நாட்டை அவன் எங்களை அப்படி பார்த்துக்குவான். அதனால தான் அவங்க ஐயா இருந்த பிறகு அவன் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்குன்னு உங்கள் மேலையில் பிரியம் இல்லைன்னு இல்லை கண்ணு. எனக்கு சக்தி மேலே ஒரு தனிப்பட்ட பிரியம். அவன் இல்லைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏதாவது ஒன்றுனாலும் அவனாண்ட எனக்காக செய்வான். தெரியுது பாட்டி, உங்களுக்காக அவன் என்னென்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு. நான் கஞ்சி குடுறா அப்படின்னு சொன்னேன்னா அவன் தான் ஊட்டுவேன்னு சொன்னான். அவனுக்கு நான் பண்ணுறதுல கொஞ்சம் ஏதோ சங்கடமாக இருக்குமோ? அப்படியெல்லாம் அவன் நினைக்க மாட்டாங்கன்னு. உனக்கு சிரமம் கொடுக்கூடாதுன்னு தான் நினைப்பான். இருந்தாலும் நீ கரெக்டாக ஊட்டுவேன் இல்லையாங்கிற ஒரு பயம் இருக்குமோ என்னமோ தெரியலையே. இருந்தாலும் இருக்கலாம் பாட்டி. சரி பாட்டி, அப்படியே ஆக்காட்டுங்க, ஊட்டுறேன். சரி சாமி. போதும் கண்ணு போதும். ஐயோ எதையோ ஒன்று குழந்தை கொண்டு கொடுத்துட்டான் போல. வழி வாங்கிட்டியாடா சக்தி. ஏன் பாட்டி, குடிக்க முடியலையா? நல்லா இருந்தா குடிக்க மாட்டேனாடாடே. இந்த சக்தி பையன் உன்னையும் என்னையும் வச்சு செய்கிறானே, அதில் வேணா என்ன வச்சு செய்கிறான்டா. வச்சுக்கிறேன்டா சக்தி, வந்து பேசிக்கிறேன். இல்லைடா தங்கம், வாய் கசக்குது, அதனால தான். சரி பாட்டி, பார்த்து எந்திரிச்சு பாருங்க. சரிங்க பாட்டி, நானும் போய் குளிச்சு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி கண்ணு சரி. என்ன தாய் கிழவி, என்ன பண்ணிருக்க? ஏண்டா என்னை பழி வாங்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியாடா நீ? நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஏண்டா நான் என்ன படி பண்ணேன்? நான் நல்லதானே பண்ணியிருக்கேன். சும்மா பொறாமையில பொங்காதுடா. அவனை எனக்கு கஞ்சி ஊற்றிக்க சொன்னாங்காட்டி அந்த கஞ்சியில் உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டி கொண்டு வந்திருக்கேன் இல்லை? ஐயோ கிழவி கண்டுபிடிச்சிச்சு. சொல்லுடா. இல்லையே, நான் எதுவும் கொண்டு வரலையே. ஏய் சரியே இல்லை பார்த்துக்க. ஆமாம், அப்படிதான் பண்ணுவேன். என்ன தைரியம் இருந்து இப்போ வந்த பேரனுக்காக முதல்ல இருந்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். என்ன நீ கழட்டி விடுவ கிழவி? அதுக்கு தான் கொஞ்சம் சொரணையும் சூடு வரணும்ல, அதுக்காக உப்பும் குறையும் அள்ளி கொட்டினேன். ஏய் என்னென்ன பண்ணி வச்சிருக்க? முடிஞ்சா புடியன் தாய் கிழவி. என்ன கிழவி இப்படி பயந்து போய் பார்க்குது? அப்படின்னா புத தைக்கிது பார்த்துருச்சோ? ஆத்தி, இவன் எங்க இங்க வந்தான்? கிழவி செத்தோம். ஏய் என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லையேடா. பாட்டி, இங்க என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை பேராண்டி, ஒன்றுமே இல்லை. முடியாத பாட்டியை வச்சு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அதுக்கிட்ட என்னடா ஒம்பளுத்துட்டு இருக்க? அப்பாடா தப்பிச்சோம். நானும் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன். உனக்கு இருக்குடா, அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன் பாரு உன்னை. ஏன் பாட்டி, அவன் தான் டென்ஷன் பண்றானா? வீட்டில் யாராவது கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? எந்திரிச்சு நீ ஏன் அவன்கிட்ட போய் கத்திட்டு இருக்க? முடியல கண்ணு. எப்படி படுக்க வைக்கிறேன், பார்த்துரு பாட்டி, சரியா? இவன் வேற என்ன என்ன திட்ட போறான்னு தெரியல. ஏண்டா வயசானவங்களை கூப்பிட்டு இப்படிதான் பண்ணுவியாடா? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைடா. ஆள் விழுந்த லெவலுக்கு அறிவே கிடையாது. எல்லாத்துலேயும் விளையாட்டுத்தனம். பாட்டிக்கே முடியாமல் இருக்கு. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்துருச்சுன்னு என்னடா பண்ணுவேன்? யார் இந்த தாய்க்கிழவியா? எல்லாரும் இதனோட விஷமத்தை நம்பாமல் இருக்கீங்களேடா. சரி போய் தொலை. சரி நீ பண்ணல, சாரி பாட்டி, சாரி. நல்லா திட்டுவாங்க. போட்டுட்டுருவேன், ஜாக்கிரதை. சரி சாரி, சமாதானமா போயிடும். தொலைகுண்ணா. சிவா சத்தி ஒன்றும் சொல்லாத சாமி. பேசாம இரு பாட்டி. நீ அவனுக்கு செல்லம் கொடுத்து நீ கெடுத்து வச்சதான் மிச்சம். பாட்டி நீ பேசாமல் தானே அவன் என்னை திட்ட மாட்டான். ரெண்டாவது விஷயம், நீயே பார்த்துக்கோ பாட்டியை. மூணாவது விஷயம், ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, போய் பாரு. போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இனிமேல் பாட்டி பக்கத்துலேயே வராது, சரியா? பாடி எங்கப்பா
பார்த்துக்குங்க பாட்டியை. பாட்டி அம்மா பாட்டி. ம். பாட்டி, அவங்க கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக இருக்காத. பார்த்து இருந்துக்கோ. வயசுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நடந்துக்கோ. முன்ன மாதிரி உனக்கு உடம்புல சத்து இல்லை, அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எல்லாரும் ஊர்லேருந்து வர வரைக்குமாவது உசுரை கையில் பிடிச்சி வச்சுக்க. இல்லைன்னா வந்தவங்களை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதுதான். விட்டாங்க நம்மளை டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிடுவான் போல இருக்கே. நல்ல பையன்தானே. சரி, நான் வரேன். சரி கண்ணு. நீங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்க சரோத்தையும் மாணிக்கம் மாமாவும் தானே? ஆமாம் தம்பி, நீங்க? அத்தை, நான் யாருன்னு தெரியலையா? ராயப்பன், அவர் தான் எங்கள் அப்பா. அவங்களோட பையன் பெரியவன், பேர் சிவாத்தை. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கீங்களா? எங்க அண்ணனோட பையனா நீ? தங்கம், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குங்க அத்தை. சரி வாங்க, இங்கெல்லாம் மாட்டு வண்டி தான் இருக்கும், அதிகமாக காரெல்லாம் கிடையாது. ஏறிக்குவீங்கல்ல? எனக்கு எல்லாமே பழக்கம்தான், அவருக்கும் பழக்கம்தான். தான் என் பொண்ணு அனிதா இருக்காளே, அவளுக்கு தான் பழக்கம் இல்லை. அனிதா, இவர் தான் சின்ன மாமா பையன், பேரு சிவா. ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கேன்? என்ன படிச்சுட்டு இருக்கியாமா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? படிச்சுட்டு தாங்க மாமா இருக்கேன். நீங்க? நான் இங்கே இருக்க விவசாயம் தாம்மா பார்க்குறேன். சரி, வண்டியில் இருங்க, மிச்சதெல்லாம் போயிட்டே பேசலாம். சரியா? அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு வர சொன்னாங்கம்மா. மாமா ஒன்றுமே பேசவே இல்லையே. உன்னை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. உங்கள் அப்பாவோடவே நல்லா பொறுப்பாக இருக்கியே. எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ரொம்ப பொறுப்பாக இருப்பார். உங்கள் அப்பா ஒன்று நல்லபடியாக வளர்த்திருக்காருப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பொறுப்பான பையன்தான் எல்லாத்து வீட்டுக்கும் தேவை. ஏமாம்மா, உங்களுக்கு அனிதா மட்டும்தான், வேற யாரும் இல்லையா? ஆமாண்டா, ஒரே பொண்ணோட நிறுத்திட்டேன். சரிங்க அத்தை, வண்டியில் இருங்க போவோம். உங்களோட லக்கேஜ் எல்லாம் எங்கே எடுத்து உள்ளே வைக்கலாம்? எடுத்துட்டு வர வாப்பா போலாம். வாமா அனிதா, ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்க. அங்கே நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டங்காட்டி உனக்கு சின்ன வயசுல இருந்தாலும் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு மாமா, எல்லாமே ட்ரீம் மாதிரி தெரியுது. சரி போகலாம் வாங்க. மாமா வாங்க மாமா. அத்தை வாங்க. சரி, நீங்கள் உள்ளே போங்க, நான் மாட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சரி தங்கம். அம்மா, வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. ஏண்டி, இது எங்க வீடு தாண்டி, உனக்கு ஞாபகம் கூட இல்லையா? அவளுக்கு எப்படி சொல்ற ஞாபகம் இருக்கும்? எல்லாம் மறந்துருப்பா, சின்ன பொண்ணு தானே. ஆமா ஆமா, சரி வா உள்ள போவோம். சரு, வா வா, நல்லா இருக்கியா? அண்ணி வரங்க நீ. அண்ணே வாங்கண்ணே. இது யார், உன் பொண்ணா? அடியே தங்கம், நல்லா இருக்கியா? வரம்மா. ஆண்டி, நீங்க என்ன தெரியாத மாதிரி என்ன பேசுறீங்க? உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? அவளுக்கு தெரியாதுல்ல நீ. என்னன்னு எனக்கு தெரியாது. இவங்க வேலத்தை தானே, திடீர்னு வான்னு கூப்பிடுறாங்க. இவங்க தான் உங்க பொண்ணான்னு கேட்குறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. நான் வேலத்தையோட தங்கச்சி தங்கம். ராயப்ப மாமா இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப். உங்க அத்தை வேலாவும் நானும் ரெட்டை பிறவியே, போதுமா? அதாவது ட்வின்ஸ். ரியலி? அத்தை நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ, சான்ஸ் இல்லை. ஐ லவ் யூ. நான் நினச்சி கூட பார்க்கல நீ இவ்வளோ தூரம் வளர்ந்துருப்பேன்னு. என்ன இப்படி ஒரே பிள்ளையோட பொசுக்கு நிறுத்திட்டியே? அண்ணி, எனக்கு என்ன பெற்றுக்க கூடாதுன்னு ஆசையா? சூழ்நிலை அப்படி அமைச்சிருச்சு அண்ணி. நான் அப்புறம் சொல்கிறேன் நீ. ஆமாம், நான் மறந்து போயிட்டேன். அக்கா சொல்லியிருந்தா, மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுடி. ரொம்ப நாள் ஆச்சுல எல்லாம் பார்த்து. வாங்க உள்ளே வாங்க, வெளியே நிற்கிறீங்களே. உங்கள் பையன் சிவா ரொம்ப நல்லா பொறுப்பாக வளர்த்திருக்கீங்க அண்ணி. கரெக்டாக வந்து கூப்பிட்டுட்டு நீட்டாக பேசிட்டு வெளியே விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். எங்கே போயிட்டான் நீ? அவனுக்கு என்ன வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் ஒருத்தன் இந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தர் இருக்கானே, அவனுக்கு ஊர் சுற்றுறத தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆமாம், உங்களுக்கு ரெட்டை பையன் இல்லை, அதை மறந்தே போயிட்டான் நீ. ரியலி? அத்தை, உங்களுக்கும் ட்வின்ஸ் பிறந்திருக்காங்களா? சிவாவை பார்த்துட்ட சக்தி எப்படி இருப்பாரு? அவரும் இவரை மாதிரி தான் இருப்பாரா? ஆமாம் ஆமாம், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரி உள்ளே போ. எல்லாம் உள்ள வாங்க, உள்ளே போல வாசாமி. அத்தை, இந்த ரூமில் யார் இருப்பாங்க? கொஞ்ச நேரம் நீ தங்கிக்கம்மா. இது என் பசங்க ரூம்பு தான். அவனுக்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன், பிள்ளைங்கள்லாம் வந்தால் நீங்கள் இங்கே தங்கிக்குவாங்க. இங்கே மொத்தம் 2-3 பெட்ரூம் தான்மா இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்தால் தங்க முடியாதுல்ல. அதனால் பிள்ளைங்களெல்லாம் ஒரு சோடியாக இருக்கிறவங்களெல்லாம் இந்த ரூமில் தங்க வச்சுட்டு, பசங்களாம் ஒரு சோடியாக இருக்கிறவங்க இந்த ரூமில் தங்க வச்சுட்டு, பெரியவங்கெல்லாம் நாங்கள் ஆசாரத்தில் படுத்துக்கலான் இருக்கோம். ஏன்னா பாட்டி ஒரு ரூமில் இருக்காங்க, அவங்க கூட தங்குறவங்களுக்கு ஒருத்தவங்க வேணும் இல்லையா? அதனால தான் சாமி, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த கிராமத்தில் வசதி குறைவு.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். நான் லண்டனில் இருக்கும்போது தனியாக தங்கி தங்கி எனக்கே போர் அடிச்சிருச்சு. பத்தாதுக்கு ஒரே பொண்ணு வேறையா, எனக்கு யாருமே விளையாடுறதுக்கு கூட இல்லை. இங்கே வர சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணுவேன் தான். தேங்க்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹாலில் படுக்க சொன்னால் கூட நான் படுத்துக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. கண்ணு ராசாத்தி அக்கா எல்லாத்தையும் சொன்னா. உனக்கு ரகுவை பார்த்துருக்கிறதா சொன்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் கூட நான் நல்லா தான் பார்த்துக்குவேன். இருந்தாலும் அக்கா உன்னை முடிவு பண்ணியிருக்கா, நான் என்னத்தை பண்ண முடியும்? ஐயோ அத்தை, ரியலி ஸோ ஸ்வீட். நீங்கள் வேலத்தை விடவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க அத்தை. உங்களுக்கு வரப்போகிற மருமக ரொம்ப கொடுத்து வச்சவ தான். சரி சரி, அது யாருக்கு தெரியும். சரி கண்ணு, நான் போய் இங்கே எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கு பார்க்குறேன். நீ ரெஸ்ட் எடு சரியா. இந்த பாத்ரூம் இருக்குது, இங்கேயே உள்ளார பாத்ரூம் இந்த 2 ரூமில் மட்டும்தான் இருக்குது. இங்கேயே போய் குளிச்சுக்கோ. இல்லை சுடுதண்ணி வேணும்னா கொல்லப்புறத்தில் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன், போய் குளிச்சுக்கோ சரியா சாமி. எதா இருந்தாலும் அத்தையை கூப்பிட, அத்தை வந்து உதவி பண்ணுறேன். சரிங்க அத்தை. சரி சரி, அத்தை தான் குளிக்க சொல்லியிருக்காங்களே. நம்மளுக்கு கூட உள்ள பாத்ரூம் இருக்குன்னாங்க. இருக்கிற சரியான ஹீட்டாக இருக்குது. போய் கொஞ்சம் குளிச்சாதான் நம்மளுக்கும் ரெஃப்ரெஷ் ஆகும். கிராமத்துல இருந்தாலும் சூப்பரா டேஸ்டா வீடு கட்டியிருக்காங்க. பாத்ரூம் கூட ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்களே. ஷவர் எல்லாம் வச்சிருக்காங்க. வாவ், சூப்பர் சூப்பர். இந்த அம்மா எப்பவுமே ரூமை திறந்து கொடுத்தா வச்சிருப்பாங்க. பாரு, ஏதோ ஒரு விஷயம். ச்சே, ஐயோ கடவுளே, ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே படுத்தா செம்ம தூக்கம் வந்துரும்போ. இந்த கிளவி வேற என்ன ஆட்டம் கட்டுச்சு. ஷோ, ரொம்ப டயர்டாக இருக்குது. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து அலைஞ்சு ஒரு டயர்ட் ஆகிட்டேன். ஓகே, போய் படுத்து தூங்குறோம். ஹாய் மாமா. இவர் என்ன இப்படி சிரிக்கிற? ஐயோ, நம்ம பாட்டுக்கு இப்படி வந்து நிற்கிறோம் அரைக்குறையும். ஐயோ, இது நம்ம பெட்ரூம் நினச்சிட்டுல வந்துட்டோம். ஐயோ, ஹலோ மாமா. அறிவில்ல, ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கேன். ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும். உங்களுக்கு அறிவில்லையா? பாரு பாரு, பார்த்து ஒரு மணி நேரம் இருக்குமா, அதுக்குள்ளேயே இப்படி பார்த்து பல்ல கட்டுறீங்க. உங்களை என்னமோ நினைச்சவாமா, ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலாமாம்மா. அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வர தெரியுதுல்ல. ஒரு பொண்ணு உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. எனக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல, எங்கே தங்கியிருப்பாங்க ஏது தங்கியிருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பாட்டுக்கு மாசம் வரீங்க. அத்தை டேய், முதல்ல வெளியே போடா ஃபஸ்ட்டு.